எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். விஸ்வநாதன் வணக்கம். தற்பொழுது மீனவர்கள் 6 பேரும் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? என்ன நிலவரம்? ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மீன்பிடித்ததற்கான அனுமதி சீட்டை பெற்று சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை மீனவர்கள் மீன்பிடித்து கடலுக்கு சென்றனர். இந்த நிலையில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்போதைக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து 2 விசைப்படகையும் அதில் இருந்த 6 மீனவர்களையும் கைது செய்து விசாரணைக்காக காங்கிரஸ் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவது, அவருடைய வலைகளை வெட்டி சேதப்படுத்துவது, கைது செய்வது என தொடர் அத்துழைப்பில் ஈடுபட்டு வருவதால் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மத்திய மாநில அரசுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ச்சியாகவே மீனவர் கோரிக்கை விடுத்து வந்த நிலை வருகின்றனர். ஆனால் இதுக்கு எந்த ஒரு தீர்வு எட்டப்படாத நிலையில் இந்த ஒரு நாள் கடலோர பகுதியில் உள்ள மீனவர்கள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.